முன்னாடி ஐபோனுடைய உற்பத்தி இங்க இருந்ததா? ஐபோன் உற்பத்தி தொழிற்சா இங்க இருக்குது. அதோடைய சேல்ஸும் அதோடைய எக்ஸ்போர்ட்டும் அதன் மூலமா கவர்மெண்ட் கிடைக்கிற டாக்ஸும் டே பை டே மந்த் ஆன் மந்த் கூடிட்டு. டெஸ்லா இங்க வர்றதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இங்க வரணும்? சைனால இருந்து வெளியேறி, பங்களாதேஷ்ல இருந்து வெளியேறி எல்லாம் இந்தியா தேடி வர்றாங்க. உற்பத்திக்கு ஷேரை பொறுத்தவரைக்கும் இது டெய்லி மார்க்கெட். நீங்க எப்படி நம்ம ஊருக்காரர், நீங்க அமெரிக்காவுடைய வெளிநாட்டு முதலீடுகள் உள்ள போது வெளியே வருதுன்னு விட்டுருங்க. நம்ம ஊர் ஷேர் புரோக்கர்ட்ட கேளுங்க, அவர் நேத்து போடுவார், இன்னைக்கு எடுப்பார். 2 பெர்மனண்டா போடுவார், 2 டெம்பரரியா போடுவார். அதுதான் ஷேர் மார்க்கெட். அதனால தான் பாதி பேர் இந்தியாவுக்கு போக மாட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங். அது என்னைக்கு போகும் என்னைக்கு வரும் தெரியாது. ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வரும், அதனால வந்துடும். நம்ம இதை பார்த்துருக்கோம். அந்த இவங்க ஹிண்டன்பர்க் அவங்களுடைய முயற்சியில அதானிக்கு ஷேர் விழுந்துச்சு. அப்ப பல பேர் நடுத்தருக்கு வந்தாங்க. இது ஒரு நோ ரீசன், எந்த இதுவும் ப்ரூவ் ஆகல. வெறும் ஒரு பொருளியை கிளப்பிட்டு செய்தியை கிளப்பிட்டா பாம்பு பாம்பு பாம்புனா 10 வருஷத்துக்கு போயிடும் பயத்துல. பாம்பு ஒருத்தனை குத்திருக்காது. அத மாதிரி முயற்சி சர்வதேச அளவில் நடக்குது. ஷேர் மார்க்கெட் வீழ்றதும் வளர்றதும் வந்து ரொம்ப இயல்பு. நம்ம பார்த்துட்டீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 2024 இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே பல பிரேக்கிங் கொடுத்து வருஷம் பல உச்சத்தை தொடர்ந்து. தயவு செய்து போய் பாருங்க. நீங்க சொல்றீங்க